ரோபாட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய தாக்கம் எந்த அளவு அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரியுது. நான் இந்த ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச் ஒரு பக்கம் பண்ணாலும் என்னோட அகாடமிக் ரிசர்ச் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடா இருக்கிறனால நான் சொல்றேன். 10 வருஷம் இங்க இருந்து 10 வருஷத்துல நாம நினைக்கிற மாதிரி உலகம் எதுவும் இருக்க போறது கிடையாது. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இங்க இருந்து 10 வருஷத்துல நாம நினைக்கிற மாதிரி வேலை வாய்ப்புகளோ இல்ல வாழ்க்கை முறையோ இருக்காது. முக்கியமா குழந்தைகளுக்கு வந்து ஏஐ ப்ரூஃப் படிப்பு என்ன இருக்கும், அதாவது ஏஐனால பாதிக்கப்படாத படிப்பு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்க இருந்து 10 வருஷத்திலே இருக்கு. அப்படின்றப்ப இங்க இருந்து 100 வருஷம் கழிச்சு 200 வருஷம் கழிச்சு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்ன்றத நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். கடந்த 5 வருஷத்திலேயே வந்து ஏஐனால அவ்வளவு மாற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்படின்றப்ப இன்னும் ஒரு 200 250 வருஷம் கழிச்சு ஏஐ வில் டேக் ஓவர் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்ப நீங்க இந்த இந்த சொல்ற இந்த பாயிண்ட்ஸ், ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்க இந்த பாயிண்ட்ஸ் அழகா கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். 1000 வருஷத்துக்கு அந்த எண்ட்ல செயற்கை மனிதர்கள், ரோபாட்ஸ், இயற்கை மனிதர்கள், மனிதர்கள் அப்படின்ற அந்த பிரிவினைகள் தான் இருக்கும். மத்த நம்மளுக்குள்ள இருக்க பிரிவினைகள் எல்லாம் போய் பாதாள உலகத்துல இயற்கை மனிதர்கள், செயற்கை மனிதர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல செயற்கை மனிதர்கள் வந்து இயற்கை மனிதர்களை ஆதிக்கம் பண்ண பார்ப்பாங்க. 2 பேருக்கும் இடையில போர் நடக்கும். அந்த போர்ல செயற்கை மனிதர்கள் தான் வெற்றி பெறுவாங்க. அதாவது ரோபாட்ஸ் தான் வின் பண்ணும். மனிதர்கள் இந்த ரோபாட்ஸ்னால அழிக்கப்படுவாங்க. கடைசி தன்னை இயக்குறதுக்குரிய அந்த மனிதர்கள் இல்லாதனால அந்த செயற்கை மனிதர்களும் ரோபாட்ஸும் வந்து எவென்ச்சுவலி அழிவுறும் அப்படின்றதுதான் வந்து இதோடைய கிளைமேக்ஸா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு.